தாராவியில் ஷூட் இருக்கும்போது சப்போஸ் இன்னைக்கு தலைவர் சீன் இருக்கு, இன்னைக்கு தாராவியில் நிறைய பேர் வேலைக்கு போக மாட்டாங்க. Spoke about the problems of Dharavi. We spoke about the problems what is happening in India. எங்க கருப்பர் நகரத்தில் கருப்பு வைரம் கருஞ்சிருத்தை இந்த ஊரு காவல் வீரர் மச்சாண்டு நான் வீடு திரும்ப மத்த எங்க சாலல போட்டு தாக்கி யார் வந்தாலும் நம்ம வழியில. Like Vijay was there, Ajit was there. எங்க ஸ்கூல்ல எங்களை வந்து தாராவி ஒதுக்கப்பட்ட பதில் தாராவினாலே வந்து ரொம்ப டீச்சர்ஸ் வந்து ரொம்ப அப்படி இப்படி பார்ப்பாங்க. தலைவா மூவி தெரியும், அதுக்கப்புறம் மங்காதா அது கூட அந்த அந்த படம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைக் பீப்புள் தே டிடன்ட் கேம் இன்டு தி ஆக்சுவலி இன்சைட் ஆஃப் தாராவி. இருத்தல் வாழ்கிறாய் நீ குருட்டு நம்பிக்கையோடு வெளிச்சம் தேடி தேடி வேறைகள் வந்து நீ சாவாய் காணிக்கை பேரில் இங்கே கல் சிறைக்கு லஞ்சம் கோடி. ஆஃப்டர் தி ஆடியோ லான்ச் உங்களுக்கு ஏதாவது கால்ஸ்லாம் வந்ததா இந்த லைன்ஸ்க்கு அப்போசிஷனா? எங்களுக்கு அடிபட்டா நாங்கள் ஒபியஸ்லி கற்றுவோம். ஸோ அது அவங்களுக்கு கேட்குறதுனா அது எங்கே பிரச்சனை கிடையாது. Hey, welcome you all to Out of Focus. क्या रे செட்டிங்கா அப்படிங்கிற டயலாக் எல்லாரோட மனசுலையும் ஒழிச்சிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூடியூப்ஸாக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியாஸாக இருக்கட்டும், இல்லை மீம்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் காலா ஃபீவர் ஓடிட்டு இருக்கு. வெல், இன்னைக்கு நாங்கள் காலாவோட அசோசியேட்டாக இருக்க ஒரு டீம் கூட தான் இருக்கோம். ஆஃப்கோர்ஸ் காலாவுடைய ஆடியோ லான்ச்க்கு அப்புறம் இவங்கள பற்றி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குது. யாரோட இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் நீங்கள் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 4 சாங்ஸ் வெயிட்டாக இறக்கியிருக்காங்க. ஆஃப்கோர்ஸ் லிரிக்ஸ் அண்ட் சிங்கிங் அது ரெண்டுமே பண்ணியிருக்காங்க காலாவில். அப்படின்னா நம்ம யாரோட இருக்கோம் அப்படிங்கிறத லைட்டாக நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ Yes, we are with Dopadelics and we have Mr. Tony and Mr. Rajesh. So what are we waiting for? Let's get on to the show. எஸ், வெல்கம் டோனி அண்ட் ராஜேஷ். வணக்கம். ஓகே, ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறாங்க. இங்கே மும்பைலேருந்து வந்திருக்கிறாங்க. ஸோ சொல்லுங்கள், உங்களோட பேக்ரவுண்ட் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் மும்பை தமிழர்கள். ஸோ நாங்கள் born and brought up அங்கே தான். ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா எனக்கு திருநெல்வேலி தான் எனக்கு சொந்த ஊர், இடந்தகரைன்னு. ஸோ இட்ஸ் அ கோஸ்டல் வில்லேஜ், மீனவர்கள் ஊர் அது. ஸோ அங்கேருந்து எங்கள் டேட் ட்ராவல் பண்ணி மும்பையில் வேலைக்காண்டி செட்டில் ஆகி, ஸோ அங்கேருந்து அப்படியே நாங்கள் born and brought up. ஸோ அதுதான். ஸோ அங்கே ஒரு மிக்ஸ் கல்ச்சரில் நாங்கள் வளர்ந்ததுனால ஹிந்தி, மராட்டி, தமிழ் எல்லாமே தெரியும். ஸோ நம்ம தாய்மொழியை மறக்க முடியாது. அதுதான். ஸோ நானும் பேசிக்கலி லைக் மை பேரண்ட்ஸ் எல்லாருமே இப்போது நான் 3rd ஜென்ரேஷன் அங்கே மும்பையில். ஸோ இவங்க எல்லாம் மும்பையில் இருந்து வளர்ந்து, ஸோ நானும் பேசிக்கலி மும்பையில் இருந்து தாராவி ஏரியாவிலேருந்து வந்தனால லைக் தாராவினாலே ஒரு மிக்ஸ் கல்ச்சர் தான். தமிழர்கள், மராட்டி, ஹிந்தி, குஜராத்தி இப்படி எல்லாம் அவங்க நடுவில் நம்ம வளர்ந்தது தான். ஸோ அப்படி எல்லா லாங்குவேஜும் நம்மளுக்கு தெரியும். உள்ளே வீட்டுக்குள்ளே தமிழ் பேசிக்கும், ஹிந்ி சேனல் வந்தால் ஹிந்தி பேசிக்கும், மலையாளம் வந்தால் மலையாளம் பேசிக்கும். ஸோ அப்படி வளர்ந்து நாங்கள் வந்தது தான். So fine, so over to the Kala. Yes. And அது வந்து பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும்னு நாங்கள் ஆசையாக இருக்கும். அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எஸ் எப்படி இருந்துச்சு அந்த ஒரு கால் வரும்போதோ, இல்லை நீங்கள் எங்கே இருந்தீங்க? ஸோ பேசிக்கலி எனக்கு ஃபோன் வருது கி டோனி எங்களுக்கு நாங்கள் இருக்கோம் கபாலி ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரஞ்சித் சார் வந்துட்டார். ஸோ ஆல் த தாராவியன்ஸ் நோ கபாலி டைரக்டர் ரஞ்சித் சார் இருக்கார். ஸோ நான் முன்னாடி டோனிட்ட சொன்னேன் போய் மீட் பண்ணலாமா ரஞ்சித் சாரை. ஸோ அப்படியே ஒரு பேட்ச் தான் இருந்துச்சு. அது அங்கேருந்தே குவிட் ஆகிட்டு வேற ஒரு நாள் வந்து டோனி ஃபோன் பண்ணுறான் நாங்கள் எங்களுக்கு என்ன கேள்விப்பட்டோம்னா ரஞ்சித் சார் வந்திருக்காரு தாராவியில். ஸோ அப்போ தான் ஒரு 1 month 2 month ஆயிருக்கும் கபாலி ரிலீஸ் ஆகி. ஸோ எல்லாரும் எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஒரு டைம் போய் மீட் பண்ணுங்க. ரஞ்சித் சார் வந்து அடுத்த ஒரு படம் பிளானாக தான் வந்திருக்காரு. ஆனால் சில பேர்கிட்டது எனக்கு நியூஸ் வந்துச்சு அவர் யாரோ ரிலேட்டிவ்ஸை பார்க்க வந்திருக்காங்க. சரி ஓகே, நான் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். ஸோ அப்பார்ட் அவர் ஆக்சுவலி இது ஒரு படத்துக்கு மேபி காலாக ஒரு R&Dக்கு தான் வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ யூ வாஸ் ஜஸ்ட் கோயிங் அரவுண்ட் ஆஸ்கிங் எல்லாருக்கும் எப்படி தாராவியில் மியூசிக் சீன் எப்படி, தாராவிக்கு வேறு எல்லா சீன் எப்படி. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் தே டோல்ட் ஆர் நேம்ஸ். ஏன்னா இப்போ நாங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கணபதி இந்த சீன்லலாம் நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டோம் ஏரியாவில். ஸோ ஏரியாவில் எல்லாருக்கும் தெரியும் எங்களை. ஸோ எல்லோரும் வந்து எங்கள் பேர் எடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ ரஞ்சித் சார் அவர் வந்து மீட் பண்ணணும்னு நினச்சார் எங்களை. ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு மூலயமா காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணார். ஸோ ஐ வாஸ் அவுட், நான் ஒரு ஃப்ரெண்டு கூட இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஸோ இப்படி ரஞ்சித் சார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, நீங்கள் வாங்க மீட் பண்ண. நான் டக்குன்னு அங்கேருந்து கிளம்பி இன்னும் ஃபோன் அடித்தேன். இப்படி ஃபோன் வந்திருக்கு, நம்மளை வந்து போய் பார்க்கணும், ரஞ்சித் சார் மீட் பண்ணணும். ஸோ வி
லேட்டாக இருக்கக்கூட நாங்கள் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடியே போயிட்டோம், அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சார் வந்தார், என் ஃப்ரெண்ட் எல்லோரும் வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் உட்காந்து நாங்கள் பேசணும். ஸோ பேசிக்காக எங்களுக்கு ஒரு ஐடியாவும் கிடையாது இப்போ என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ ரஞ்சித் சார் படம் பண்ண போகிறாரா என்னன்னு. ஸோ பேசிக்கலி அவர் எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுட்டு இருந்தார். நீங்கள் தாராவி பற்றி என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் வந்து என்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க தாராவிலேருந்து நீங்கள் வெளியில் போகும்போது. ஸோ தாராவி உங்களுக்கு தெரியும், இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்லம்ஸ் இன் ஏஷியா. ஸோ அங்கேருந்து நாங்கள் வெளியில் ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, ஆஃபீஸில் வேலை பார்க்கும்போது, மேபி லைக் ட்ராவலிங். ஸோ நாங்கள் எங்கள் ஏரியாவில் என்ன மிஸ் பண்ணுறோம், வேறு ஏரியாவில் என்ன இருக்குது, என்ன சேலஞ்சஸ்லாம் இருந்துச்சு. மியூசிக்கில் நாங்கள் தாராவிலேருந்து ஒரு மியூசிக் ஆர்டிஸ்ட்டாக மும்பையில் ஒரு வென்யூவில் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் எல்லாம். ஸோ அந்த எல்லா விஷயமும் நாங்கள் ரஞ்சித் சாருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ லைக் ரஞ்சித் சார் எங்கள் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டார் லைக். ஸோ அதுக்கப்புறம் அவர் சொன்னார், ஓகே லைக் தட் வாஸ் குட், நான் உங்களை லைக் மைண்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் ஜஸ்ட் லைக் தட் மீட்டிங் வாஸ் குவைட் குட். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் வேலையில் மறுபடியும் பிஸி ஆகிட்டோம், ஷோஸ் எல்லாம் பண்ணேன். ஸோ ஆஃப்டர் லாங் டைம் லைக் 2017 ஜானில் வந்து எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு, இப்படி நாங்கள் மறுபடியும் வரோம். ஸோ வி ஆர் லைக் செலக்டிங் 5 of you guys. So you are going to be like working with us in the next movie. You have to come to Chennai. So அதுலேருந்து ஒரு பீட் பாக்ஸர், நான் ரேக், அதுக்கப்புறம் ஒரு மராட்டி ஹிந்தி ரேப்பர். ஸோ நாங்கள் 4 பேரும் அதுலேருந்து செலக்ட் ஆனோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் சென்னை ட்ராவல் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் we like it was the first time we took a flight and it was to back to our motherland. அதுக்கப்புறம் இங்கே வந்தோடனே then we met Ranjit sir in his office and this was the tight moment of our life. Movie is about Dharavi. So like you all are team of Dharavi like an hip hop group. நம்ம மெட்ராஸ் படத்தில் பார்த்துருக்கோம் இந்த ப்ளூ பாய்ஸ் எப்படி பூரா மூவியில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டோரியை பற்றி கொஞ்சம் சொல்ல ஆரம்பித்தேன், அதுக்கு ஹவு த ஸ்டோரி இஸ் ட்ராவலிங். ஸோ எங்களுக்கு வந்து எல்லாம் இப்போ தெரிஞ்சு போயிட்டு லைக் வி ஆர் இன் த மூவி, வி ஆர் கோயிங் டு டூ ஒர்க் லைக் எவ்ரிதிங். ஆனால் வந்து ஹீரோ யாருன்னு லைக் But did you have any guess Ranjit sir next movie nala Rajini sir hero or part? No, like rumors like Kabali 2 is gonna get shoot. So அப்போ வந்து காலாங்கிற பேர் வச்சுட்டாங்க. இல்ல ஒண்ணுமே டிசைட் ஆகல. அண்ட் ஈவன் வி சம் பார்ட் ஆஃப் டே ஃபர்ஸ்ட் ஃப்ரைடேனால எங்களுக்கு தெரியும் நாங்க படத்துல ஆக்ட் பண்ணணும், எங்களை எழுத தான் கூப்பிட்டுருக்காங்கன்னு இவ்வளவு மட்டும் தான் தெரியும். So we were only thought like we were called to make the songs of like yeah. So நீங்க நடிக்க போறீங்க? இல்ல நடிக்க போறேன்னு தெரியல. ஸோ அப்படியே பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சார் சொன்ன, சார் ஹீரோ யாரு, ரஜினி சார் தாங்க தலைவர் தானே சார் சொன்னாரு. அப்பெல்லாம் நாங்க நாளைக்கு நான் சார் கிட்ட போறேன், ரஜினி சாரை மீட் பண்ண போறேன். So we couldn't able to assimilate that. So he's like still I'm going to talk. நாளைக்கு வந்து மீட்டிங் இருக்கு, ஃபைனல் பண்ண போறேன். So final meeting அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். So we are like super excited because we cannot believe. And on top of that Ranjit sir சொன்னாரு you are also going to be in the movie. So எங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. We were only like thankful to him like for so because like இந்த opportunity கிடைச்சோனே இது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டியா இருந்துச்சு. நீங்க தாராவிலேருந்து இங்கே சென்னை வந்து அப்படின்னு சொன்னீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் லைக் ரெப்ரசன்டேட்டிங் என்டையர் தாராவி அப்படிங்கும் போது இப்போ இந்த ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறம் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்க ஊர் மக்கள் கிட்ட? அங்க எல்லாம் இப்போ நாங்க பண்ண பாட்டு தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. லைக் என்ன சொல்றது, நாங்க வந்து இப்போ பாஷா படம் பார்க்கும்போதுன்னா லைக் அதர் தமிழ் see I don't know but when we see it இது பேண்டர்ல இது இங்கிலீஷ் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ காலா வரும்போது இப்போ தாராவியில் இது 90 feet ஷூட் பண்ணியிருக்காங்க, இந்த ஷாட் 60 feet, இது பால்வாடியில் ஷூட் பண்ணியிருக்காங்க, இது கிராஸ் ரோடில். ஸோ அந்த ஏரியாவில் அந்த ட்ராவல் ஆகும்போது அந்த பாட்டும் அங்கேயே ட்ராவல் ஆகுது. ஸோ இட்ஸ் வெரி லைக் we never thought, Dharavi people would never thought. அதுக்கு முன்னாடி லைக் விஜய் was there, அஜித் was there,
லைக் ஃபார் அ கப்புள் ஆஃப் ஷார்ட்ஸ் இன் தியர் மூவி தலைவா மூவி தெரியும். அதுக்கப்புறம் மங்காதா இதுதானா அது கூட அந்த அந்த படம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைக் பீப்புள் தே டிடன்ட் கேம் இன்டு த ஆக்சுவலி இன்சைட் ஆஃப் தாராவி சம் பார்ட் ஆஃப் லொகேஷன் பிகாஸ் லாட் ஆஃப் பீப்புள் வர் தேர் தே couldn't shoot but this like show the hustle what is happening in தாராவி அந்த ஸ்ட்ரகிள் காமிக்கல இதெல்லாம் நடக்கலாம் அப்படி ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னு நம்ம காலால பாப்போம். ரஞ்சித் சார் ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம கூட தாராவிக்கு வந்து பார்க்கணும்ன்ற ஒரு கியூரியாசிட்டி யா நீங்க அந்த படத்துல கண்டிப்பா பாப்பீங்க. உட்கார்ந்து தாராவில யூ ஆர் லைக் பிரசன்ட்டா பாப்பீங்க நீங்க. ஓகே சோ அந்த ரியல் திங் தட் இஸ் ஹேப்பனிங் இன் தாராவி அதெல்லாம் வந்து அப்படியே அவங்க ரியலிஸ்டிக்கா ஷூட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றீங்க கரெக்ட்? ஆஃப் கோர்ஸ் ரஜினி சார் கூட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? பேசிக்கலி நாங்க ரஜினி சாரை பார்த்தது வந்து காலா போட்டோ ஷூட். ஸோ எவ்ரி ஒன் வாஸ் கால்ட் எல்லாம் காஸ்டே கூப்பிட்டு ஃபோட்டோ ஷூட் நடக்க போது நாங்கள் இங்கே இருக்கோம் முன்னாடி வேனிட்டியில் வி நோ தலைவர் இஸ் இன்சைட் அண்ட் இன் சம் டைம் தலைவர் இஸ் கோனா ஸ்டெப் அவுட் சைட் வி ஆர் வெயிட்டிங் லைக் டு சி தலைவர் and suddenly the door get open like Ranjit sir is here, Talavar is here, they are talking me sort of oh yeah just like some god speechless god just showed up and we are just like this and like Ranjit sir told something I don't know what he told then Talavar saw us and we just showed him and he avaru ipdi kaamcha then we were like oh shit man speechless like everyone pakkathil nama friends ellarume like தலைவரை யார் பார்க்க விரும்ப மாட்டாங்க. So first time such a big man like every time we celebrate automatically எங்க இருந்தா இந்த முடியெல்லாம் எதுக்குன்னு தெரியாது. ஏன்னா அவர் நடிக்கும் போது செட்ல இருக்கும்போது கூட இருக்கட்டும் எல்லாம் வர யூனோ த சிச்சுவேஷன்ல சீரியஸா இருக்கட்டும் அந்த அவரை பார்க்கும் போதெல்லாம் இன்ஸ்பயர் தான் ஆகும். ஏன்னா நம்ம ஆக்டிங் பண்ணதில்லை எப்போவுமே நம்ம ஏன்னா எழுதிட்டு தான் இருந்திருக்கோம் பாடிட்டு தான் இருக்கோம். ஆனால் நம்ம அஃபிஷியல் வீடியோவில் நம்ம வந்து அந்த லிரிக்ஸ்க்கு ஏற்றாப்புல நம்ம வந்து வி ஷோ அவர் ஆக்ட் டு த ஆடியன்ஸ். பட் அவரை பார்க்கும்போது வந்து இட் வாஸ் லைக் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. ஏன்னா எல்லாம் அது ஏன்னா ரொம்ப ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கட்டும் இல்லை சமுத்திரகனி சார் இவங்க எல்லாருமே இருக்காங்க இந்த படத்தில். வி ஆர் லைக் லேர்னிங் லாட் ஆஃப் திங்ஸ். சந்தோஷ் நாராயணன் சார் ஸோ அவர்கிட்ட வரலாம் நம்ம எப்படி இருந்துச்சு அவரோட வந்து ஒர்க் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ்? அஃப்கோர்ஸ் கபாலி ஹிட்டுக்கு அப்புறம் அவருக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நீங்கள் அதை பற்றி சொல்லலாம். சந்தோஷ் நாராயண் சார் வந்து ஃபுல் எனர்ஜி தான் அவர்கிட்ட எப்போ whenever we like step into சந்தோஷ் சார் ஸ்டூடியோ அந்த எனர்ஜி தான் பார்க்க முடியும். அந்த எனர்ஜியில் we used to work together, we used to record, we used to jam அப்படியெல்லாம். ஏன்னா அவர் பிகாஸ் அவர் வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருந்தார் அந்த ஸ்டூடியோவில். ஸோ ரொம்ப சீரியஸ் எல்லாம் நீங்கள் ஹெட் வெயிட் எடுக்க வேண்டாம், நீங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் யாருன்னு நீங்கள் வந்து டெலிவர் இந்த மைக். ஸோ அந்த இதெல்லாம் நம்ம இப்போ தப்பாக பாடினாலும் கூட தப்பாக எங்கேயாச்சும் போனாலும் கூட தப்பாக பாடுறோம்னா அதுவும் கொஞ்சம் நீ என்ஜாய் பண்ணி திருத்திக்கோ அதே டைமில். ஸோ இட் வாஸ் கிவிங் ஸ்பேஸ் ஃபார் தட். he is a person who loves the content. Yes. more இப்போ மியூசிக் ஹெவியாக இருக்கணும்னா அந்த கண்டென்ட்டும் அப்படியே ஹெவியாக இருக்கணும்னு யோசிக்கிற ஒரு ஆள். ஸோ வி ஸ்போக் அபவுட் த சோஷியல் ப்ராப்ளம்ஸ், வி ஸ்போக் அபவுட் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தாராவி, வி ஸ்போக் அபவுட் த ப்ராப்ளம்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா லைக் தட்ஸ் வாட். இப்போ வந்து ரஞ்சித் சார் ஸோ அவரோட எப்படி வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, என்னென்ன விஷயங்கள் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க? ரஞ்சித் சார் சொல்லப்போனால் எங்களுக்கு முதல்ல கபாலி படம் பார்த்தோன்னே ரஞ்சித் சார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆள் மாதிரி எங்களுக்கு ஃபீலிங் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் we met him. அதுக்கப்புறம் then only we came to know he is more friendly towards the he's like he didn't treat us like a caste or something. எங்களை அப்படி ஒரு கேரக்டராக அப்படி ஒரு ட்ரீட் பண்ணல அவர். he treated like his own brothers. நாங்கள் சென்னை வந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் எங்களுக்கும் தெரிஞ்சு லைக் Ranjit sir has a lot of brothers. Like the way they call him Ranjit Anna, I came to know how people respect him in the south and like everyone. So he treated us also like his little brothers only. சின்ன தம்பி மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணாங்க. லைக் ப்ராப்பர் சாப்பாடுலேருந்து எல்லாருக்கும் எங்களுக்கு ஒரு குறையும் வைக்கல. ஈவன் சென்னை வாஸ் குட் டு அஸ். தாராவியில் ஷூட் இருக்கும்போது சப்போஸ் இன்னைக்கு தலைவர் சீன் இருக்கு, இன்னைக்கு தாராவியில் நிறைய பேர் வேலைக்கு போக மாட்டாங்க, லீவ் போட்டு வந்து ஷூட்டிங் போவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஏன்னா அப்படி ரொம்ப பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா எங்களுக்கு அது வந்து அந்த ஷூட் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நாங்கள் பாட்டு இருந்தோம். இங்கே என்ன தலைவர் இஸ் இந்த தாராவி, ஏன்னா தாராவின்னு ஒரு இடத்துல வந்து எல்லாம் ஃபெஸ்டிவல் ஆகும். ஆனால்
அது வந்து இப்போ தாராவில வந்து இப்போ பின்னாடி படங்கள் பார்க்க போனா நாயகன், பாட்ஷா இதெல்லாம் மும்பை பேஸ் தானே. ஆனா தாராவி மக்களுக்காக தாராவியன்ஸ் வந்து தலைவர் இஸ் கமிங். இட் வாஸ் அ ப்ரௌட் மூமெண்ட் அண்ட் இட் வாஸ் லைக் ஏன்னா நம்மளும் அதுல இருக்கோம் அந்த ஒரு பாட்டுல. ஏன்னா நம்மளும் தாராவில ஒரு மியூசிஷியனா ஒரு ஆர்டிஸ்டா இருந்து நம்ம வேலை பார்த்துருக்கோம் ஃபார் தாராவி பீப்புள் அண்ட் ஃபார் த கல்ச்சர் கம்யூனிட்டி. ஸோ அந்த டைம்ல நம்மளும் இருக்கும்போது ஒரு proud ஏன்னா ரஞ்சித் சார் வாஸ் only one reason who made it. ஸோ தாராவியை வந்து உலக மக்களுக்கு வந்து இப்போ எடுத்துட்டு போயிட்டாரு தலைவர். ஸோ இப்போ வந்து ரொம்ப மோஸ்ட் வெயிட்டட் கொஸ்டின் அபவுட் தி சாங்ஸ். ஸோ இப்போ சாங்ஸ் பற்றி வந்து சில விஷயம் நம்ம பேச போகிறோம். எஸ் 4 ஹிட் சாங் கொடுத்துருக்கீங்க. அதில் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் டாக் அபவுட் செம்ம வெயிட் சாங். அது நீங்கள் எழுதும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க அண்ட் how it has come? ஸோ முதல்ல ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே ஸ்டோரி ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அதுதான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். அப்போது காலா அந்த ஒரு கேரக்டரை வந்து நம்ம எப்படி இது பண்ணுறோம், அந்த மூவியில் அவர் யார் அவர் பொட்ரே பண்ணுற மாதிரி அது ஒரு சாங். ஸோ நாங்கள் வந்து யோசிக்கும் போது ஃபர்ஸ்ட் வேர்டு எனக்கு வந்து இதுதான் வந்துச்சு, செம்ம வெயிட்டு. ஸோ செம்ம வெயிட்டு நம்ம காலா சேட்டு. ஸோ அப்படியே அந்த லிரிக்ஸ் இது பண்ணி அதுக்கப்புறம் தாராவியை பற்றி கொஞ்சம் எடுத்து சொல்லியிருக்கோம். அதில் அங்கே உள்ள மக்கள் எப்படி ஒத்துமையாக வாழ்கிறாங்க, காலா அங்கே அவங்களுக்காண்டி ஒரு எப்படியான ஒரு ஆள், அவங்கள எப்படி காக்குறாரு, அந்த ஏரியாவை எப்படி காக்குறாரு, அங்கே உள்ள மக்களை எப்படி பார்த்துக்கிறாரு, அதை பற்றி அந்த ஒரு சாங்கில் நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணிட்டு வந்திருந்தோம். ஏன்னா ஷூட்டில் நாங்கள் இருந்தோம். அப்போ அந்த எங்களுக்கு தெரியும் இப்போ இந்த மூவி உள்ள சாங் ஷூட் ஆகுது. ஸோ அந்த ட்ராவல் எங்களுக்கு தெரியும், இந்த ஏரியாலேருந்து எப்படி ட்ராவல் ஆகுது. ஸோ அந்த ஏரியாவை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி லிரிக்ஸ். ஸோ அதில் மவாலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹிந்தி மராட்டியில் ரேப் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து கொஞ்சம் அந்த தாராவியோட ஃப்ளேவர் வருது. அங்கே எல்லாரும் லைக் தமிழ் இருந்தாலும் கொஞ்சம் இந்திய மக்கள் ஆள்களும் இருக்காங்க அங்கே. ஸோ அவங்கள பற்றியும் அப்படி கொஞ்சம் அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அது ஒரு அதில் வந்து நிறைய கொஞ்சம் அந்த ரெட்ரோ ஃபீலிங் இருக்குது. ரெட்ரோ மியூசிக் கொடுத்துருக்காரு. பழைய அந்த ரஜினிகாந்த் சாரோட ஸ்டைல் மாதிரி கொஞ்சம் ஹிப்ஹாப் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அது நம்ம கொண்டு வந்திருக்கோம். எனக்கு நான் நினைக்கிறேன் ஹிப்ஹாப் இஸ் அ ஃபியூச்சர் மியூசிக், லைக் ஷோயிங் த ரியாலிட்டி, வாட் இஸ் ரியாலிட்டி. ஸோ அந்த ரியாலிட்டி பேஸ்டாக இருக்கணும்னு நாங்கள் வந்து அந்த ட்ராக் எழுதணும். ரேக் அதுக்கப்புறம் அதில் ஒரு வேர்ஸ் எழுதிருக்கான் லைக் தலைவரை பற்றி மாசா வெயிட்டா. ஸோ திஸ் சாங் ஹேஸ் டு பி அ கிரேட் ஹிட். ஸோ இப்போ வந்து இந்த விஷுவல்ஸ் தான் எல்லாரும் அந்த விஷுவல்ஸ்க்காக காத்திருக்காங்க இந்த பாட்டு எப்படி தெரிய போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ரியலி கிரேட். லைக் ஏன்னா இதில் வந்து லைக் இந்த பாட்டில் வந்து ரொம்ப பேர் வந்து பர்சனலியாக இங்கே இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் புரிய மாட்டேங்குது அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஸோ இட்ஸ் லைக் மோரோவர் ஒரு தாராவின் ஸ்லாங் தான். இந்த ஜோப்படா வீடுனாலும் நாங்கள் ஷோக்கா நாங்கள் இருப்போம், காலுக்கீழ சிக்கல், இதெல்லாம் டோனி எழுதின லிரிக்ஸோ அதெல்லாம் வந்து சொல்லும்போது ஜோப்படானா என்ன, இங்கே குடிசைன்னு சொல்கிறோம், நம்ம அங்கே ஜோப்படான்னு சொல்கிறோம். ஸோ அந்த தாராவின் பேசுகிற வார்த்தைகள் இது எல்லாமே ஏன்னா ஒரு பாட்டு வரும்போது ஒரு பேசிக்லி இப்போ ஒரு லிரிசிஸ்ட் பாட் எழுதுறாரு, நார்மலியாக எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறாரு, இந்த விஷனை காமிக்காரு. பட் இங்கே எப்படி இருந்துச்சுன்னா காலா இஸ் லைக் டோட்டலி இஸ் அ தாராவி லார்ட் அண்ட் we gonna represent him. So as a Dharavan we gonna represent him. We cannot get some Tamil slang or அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்கடான்னு சார் சொன்னார் ரஞ்சித் சார். அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் அங்கே வேர்டு வந்து நாங்கள் நார்மலி இங்கே சென்னையில் யூஸ் பண்ணுற மாதிரி பாட்டில் யூஸ் பண்ணோம். பட் இதெல்லாம் இருக்கக்கூடாதுடா, நீங்கள் என்ன பேசுவீங்க, நீங்கள் என்ன அப்படி. ஸோ அது வந்து எங்களுக்கே ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. எப்படி நம்ம ஆத்தென்டிசிட்டி இருக்கணும். ஆமா, ஏன்னா அப்போ ஒரு சண்டைனா வீடு திரும்ப மாட்டேன், அப்போ நாங்க வந்து மச்சாண்டுனா வீடு திரும்ப மாட்டேன் எங்க சாலில். ஸோ அப்படி அதெல்லாம் எழுதும்போது ஒரு ரியலி சேலஞ்ச். ஏன்னா பீப்புள் கோனா லவ் இட். வாட் இஸ் மச்சான், சண்டை, இதுதான் அந்த ஸ்லாங்கா. So hip hop is all about more of a slang also from where you're coming, how you're talking. So அதெல்லாம் வந்து இந்த பாட்டுல பார்த்தோம். நேட்டிவ் எல்லாமே நீ கொண்டு வந்திருக்கீங்க. ஆஃப் கோர்ஸ் நம்ம அப்படியே விட முடியாது. இந்த விஷயம் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஆகுது. லைக் கபாலி படத்துல இருந்து நம்ம மலேசியன் தமிழ் நிறைய கற்றுக்கிட்டோம். அது மாதிரி உங்களோட இந்த பாட்டுல இருந்து தாராவி தமிழ் நிறைய கற்றுக்க போகிறோம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறோம் இந்த பாட்டுக்கு. ஸோ இப்போ அவங்கள வந்து பாட சொல்லிடலாமா? எஸ், நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுக்காக ஒரு தடவை.
எங்க கருப்பர் நகரத்தில் கருப்பு வைரம் கருஞ்சிருத்தை இந்த ஊரு காவல் வீரன் மச்சாண்டு நான் வீடு திரும்ப மத்த எங்க சாலையில போட்டு தாக்கி யாரு வந்தாலும் நம்ம வழியில பி கேர்ஃபுல் இது தாராவி பாரு பாரு யாரு வந்துட்டாரு முன்னாடி டே டே மொபனை நீ காலி காசே இனிமே நம்ம பின்னாடி சோ சக்கர விடல சிறுக விருத்த பறக்க விடல தடங்க வந்தாலும் தடையில்லாமல் அழுத்தி விடலாம். தேங்க்யூ Wonderful, wonderful. So, fine. For second song, Okay. போராடுவோம். ரொம்ப வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் பற்றி பேசியிருக்கிற ஒரு சாங், வெரி டச்சிங் அண்ட் நிறைய விஷயங்கள் அதில் கன்வே பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஹவ் இஸ் தட்? லைக் உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் சில ரைட்ஸ் வந்து கிடைக்காம இருந்து நீங்கள் வந்து உங்களோட மனசுலேருந்து எழுதுகிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. அண்ட் மேபி உங்களுக்கு அது மாதிரி நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். அண்ட் ஓவரால் அந்த சாங் பற்றியும் சொல்லுங்கள். ஸோ போராடுவோம் வந்து இட்ஸ் அ சாங் ஆஃப் அ ஸ்ட்ரகிள். லைக் மோர் தென் அ ப்ரொடெஸ்ட், இட்ஸ் அ ஸ்ட்ராங் ஆஃப் த ஸ்ட்ரகிள். இவ்வளோ நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், இந்த ஸ்ட்ரகிளுக்கு அந்த ஒர்த் கிடைக்கும். ஸோ அது கிடைக்காத போது வந்து அப்போ தான் அந்த ஒரு ப்ராப்பர் ரைட்ஸ் பற்றி ஒரு பேட்சே வருது. லைக் வாட் வி டிசர்வ் அண்ட் வாட் லைக் அதுதான். ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் த லேண்ட் இஷ்யூஸ் தட்ஸ் ஹேப்பனிங். எப்படி அங்கே உள்ள சானிட்டி மெயின்டைன் ஆகுது, எப்படி வெளியில் உள்ள ஏரியாவில் சானிட்டரி பார்க்குறாங்க, நம்ம ஏரியாவில் எப்படி இருக்குது க்ளீன்லினஸ், வேறு ஏரியாவில் எப்படி அவங்களுக்கு என்னென்ன சோர்ஸ் இருக்குது, நம்ம இதில் என்ன இருக்குது. ஸோ அப்படி நிறைய விஷயம் நாங்கள் தாராவியில் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம பார்த்துட்டோம், இனிமேல் நம்ம வர ஜென்ரேஷன் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு நம்ம வந்து ஒரு பெட்டர் டுமாரோ காண்டி ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். வி ஆர் லைக் இந்த லிரிக்ஸ்லேயே உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து ஒரு குருட்டு நம்பிக்கையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் எங்களை பற்றி நினச்சி. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையை சேஞ்ச் பண்ணணும், அவங்க ஒரு விஷனை சேஞ்ச் பண்ணணும். அதுதான் இந்த சாங் த்ரூ நாங்கள் வந்து சொல்ல விரும்புகிறோம். ஸோ தாராவின்னு கிடையாது, தாராவி மாதிரி நிறைய ஸ்லம்ஸ் வந்து இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா பக்கத்துலையும் இருக்குது. the name is different but the struggle is the same. Yeah, நம்மளுக்கு வந்து ஒரு மெடிக்கல்னா ஒரு ப்ராப்பர் மெடிசன் இல்லை மெடிக்கல் அசிஸ்டண்ட்டோ கிடைக்க மாட்டேங்குது. we have to wait in long lines. But by the time the life is gone. So அந்த ஒரு விஷயம் லைக் வாட் எவர் சேஞ்சஸ் நம்ம பாட்டில் சொல்லியிருக்கோம், நிலம் நீர் எங்கள் உரிமை. ஸோ இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட்லி த சிச்சுவேஷன் இஸ் அபவுட் லைக் த காவேரி இஷ்யூஸ் தட் இஸ் ஹேப்பனிங். ஸோ நீர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம், ஒரு நீர் வந்து ஒரு நிலத்துக்கு எவ்வளோ முக்கியம், அதை பற்றி நம்ம இந்த பாட்டில் சொல்லியிருக்கோம். ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் political things we have spoken about because we expect that politics can only bring the change, right? But so we are trying to bring that message to them through the music. So நம்ம வந்து ஸ்டேட்டஸ் போடுறதுனாலையோ ட்வீட் பண்ணுறதுனாலையோ அவங்ககிட்ட மெசேஜ் போகிறதா இல்லையான்னு தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்ம மியூசிக் த்ரூ சொன்னோம்னா அது எப்படியும் அவங்க ரெண்டு காலத்தில் ஒரு காலத்துக்காட்டும் கேட்டே ஆகணும். ஸோ யா போராடுவோம். Some lines from that. Yeah. இருட்டில் வாழ்கிறாய் நீ குருட்டு நம்பிக்கையோடு, வெளிச்சம் தேடி தேடி வேறைகள் வந்து நீ சாவாய். காணிக்கை பேரில் இங்கே கல் சிறைக்கு லஞ்சம் கோடி கோடி குமிது உண்டியல் நாட்டிலானால் பஞ்சம் நீரத்தாலும் மதத்தாலும் பிரிந்து விட்டோம். மனிதாபிமானத்தை நாம் எல்லாம் மறந்து விட்டோம். காசின் திருவிளையாடல் கண்டு நாம் மயங்கி விட்டோம். அடையாளம் நாம் தொலைத்து விட்டோம். உரிமை இழந்து விட்டோம். நாம் இறந்து விட்டோம். அலட்சியம் ஏழை உயிர் என்றாலே அலட்சியம். பணம் தான் நோயின் மருத்துவம், மருத்துவமனையின் அரசியல். ஒரு காலத்தில் இண்டிபெண்ட் மியூசிஷியன்ஸ்க்கு வந்து பொலிட்டிக்கலாக சப்போர்ட் இல்லை அப்படின்றதும் இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி இதில் நிறைய பொலிட்டிக்கல்ஸ்லாம் வச்சுருக்கீங்க. ஆஃப்டர் தி ஆடியோ லான்ச் உங்களுக்கு ஏதாவது கால்ஸ்லாம் வந்ததா இந்த லைன்ஸ்க்கு அப்போஸ்? இல்லை சம் ஆஃப் ஆர் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க கி லைக் தேர் ஆர் சம் பார்ட்டிஸ் ஹூ ஆர் offended by the lyrics. அது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குற்றம் ஸோ அதே மாதிரி தான் நாங்கள் வந்து நாங்கள் எங்களுக்கு அடிபட்டுச்சுன்னா நாங்கள் கத்த தான் செய்வோம். ஸோ எங்களுக்கு அடிபடாமல் பார்க்குறது யார் பொறுப்புன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ எங்களுக்கு அடிபட்டால் நாங்கள் ஒபியஸ்லி கத்துவோம். ஸோ அது அவங்களுக்கு கேட்குறதுனா அது எங்கள் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ அடுத்த சாங் திருவிளக்கு. ஸோ அதை பற்றி வாட் வாஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி தொடங்குச்சு? தெருவிளக்கு வெளிச்சத்தில் நாங்கள் முன்னேறி வருவோம் வீரத்தில். ஏன்னா இப்போ ஒரு பாட்டு நம்மளுக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க, இதில் வந்து என்னதான் எழுத முடியும்னு. ஸோ மொரவோ அந்த ஒரு ரைசிங் மூமெண்ட்டும் அந்த ரைசிங் பாயிண்ட்டும் எழுதணும். we have to and at the same time அந்த
அந்த ஒரு சேலஞ்சிங் விஷயம் பண்ணிட்டு போகிற அந்த சேலஞ்ச் நம்ம என்ன சேலஞ்ச் பண்ணுறோமோ வி கோனா ஷோ இன் திஸ் லைக் வி கோனா டெலிவர் இன் திஸ் ட்ராக். ஸோ அது ரொம்ப ஏன்னா இந்த தெருவலுக்கு வெளிச்சத்தில் நாங்கள் முன்னேறி வரோம் உயரத்தில். டோனி வந்து நார்மலி இஸ் ரைட்டிங். ஸோ நான் பார்க்கேன் மாப்பிள் திஸ் இஸ் லைக் இதுதான் மாப்பிள் லைக் லைக் வி யூஸ் டு ரைட் டுகெதர் அண்ட் சிட். இப்போ எனக்கு வரல டோனி இஸ் ரைட்டிங் சம்திங், டோனி இஸ் லைக் திங்கிங் அண்ட் ஐம் கெட்டிங் ஒன் லைன் மாப்பிள் இது இப்படி இருக்கும். ஸோ மாப்பிள் இங்கே ஒரு கரெக்ஷன் இருக்கலாம், இப்படி இருக்கலாம், ஓ அப்படி. ஸோ வி நெவர் லைக் நாங்கள் எப்பவும் திருத்தி தான் பண்ணலான்னு எப்போவுமே உள்ளுக்குள்ளே நினைப்போம். ஸோ அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன் என்ன இது. ஸோ அந்த ஒரு ஃபீல் எங்களுக்குள்ளே எப்போவுமே இருந்ததே இல்லை. ஸோ அந்த பாட்டு எழுதும்போது அப்படி தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் ரொம்ப ஐடியாஸ் வந்துட்டே இருந்துச்சு என்ன பண்ணலாம். ஏன்னா அதுவும் ஒரு சின்ன பார்ட் போர்ஷன் தான் இருந்துச்சு. அது ஒரு பெரிய ட்ராக்காக நான் சொன்ன மாதிரி உங்கள்கிட்ட அப்போவே சந்தோஷ் நாராயண் சாருக்கு அது ஒரு பெரிய ட்ராக்காக வரணும். ஏன்னா அதுக்கு ரேப் போர்ஷன் எழுதும்போது கொஞ்சம் சேலஞ்சாக இருந்துச்சு. என்னதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் மக்கள்கிட்ட. ஆல்ரெடி நம்ம வந்து பொலிட்டிக்கலாக பேசிட்டோம், ஒரு செம்ம வெயிட்டு பேசிட்டோம், நிக்கல் வந்து கொஞ்சம் ஒரு ஃபன்னியாக வந்து பேசிட்டோம். இப்போ இது வந்து கொஞ்சம் சீரியஸாக பேசி ஆகணும் அபவுட் த வுட், அபவுட் த பீப்புள். ஸோ அப்படி ஏன்னா அது அந்த ஒரு லைன் எழுதும்போது செவருக்கு பாரு பல ஓவியம் தான் உன்னை காட்டுவேன். ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து செவரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆர்ட் ஃபார்ம் பார்ப்பீங்க, ஸ்ட்ரீட் ஆர்ட் பார்ப்பீங்க, கிராஃபிட்டி பார்ப்பீங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம யாருன்னு. I'm not talking about 6 floors, it's a graffiti. ஸோ இதெல்லாம் விஷயம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி நம்ம இப்போ லிரிக்ஸாக கொண்டு வர முடியும், அதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பேசிக்கலாக நான் வந்து இந்த ட்ராக் எழுதும் போது மைண்டில் ஒரே ஒரு விஷயம் தான் இருந்துச்சு, ரைட் டு எஜுகேஷன். ஸோ போராடுவோம்ல நம்ம ஸ்ட்ரகலை பற்றி பேசிட்டோம். ஸோ ஹவு டு ஓவர் கம் த ஸ்ட்ரகல். இஃப் வி ஹேவ் த ரைட் டு எஜுகேட் we are, I think our problems is solved. So Dharavila pathina there are a lot of people who have studied very good and they have made it out of Dharavi. They are working in like US or UK, lot of people. So that is what I felt. இப்போ தாராவில வரோம்னால நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. நம்ம if we get the right to education we can reach our destination. That is what I felt. So அதில் தான் ஸோ லைக் அந்த லிரிக்ஸ் அப்படி ஒரு சமத்துவம் பிறந்திட விடுதலை கிடைத்திட தோலா கையிலிருந்து போராடு கனவுகள் பலித்திடும் சரித்திரம் திருத்துவம் உயர்ந்து நிற்கும் இது நம் நாடு. உணவு ஆடை வீடு போல கல்வியும் உனது அடிப்படை தேவை, அதை நீ உணர்ந்து படித்து பரீட்சை முடித்து ஏறு மேடை வாங்க கைத்தட்டல் பரிசு. So this is like I have experienced some of my friends who have like been through this situation. They like coming from a poor background, they have made it, they have educated themselves and they are in a good position right now. It's not about like we are from a musical background so we only talk about the musical achievements. It's so necessary that we also talk about the other people who are achieving in Dharavi. So that is the basic feeling of the song because I have seen people in Dharavi who sit in the midnight and they study in the street lights. So street light la irundhu padichirukka nariya anga group studies la nadakku. ஸோ அந்த ஒரு பேசிக்காக அந்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இந்த பாட்டு மூலமாக வெளியில் கொண்டு வரணும்னு இருந்துச்சு. ஸோ இப்போ அடுத்த லாஸ்ட் சாங் நிக்கல். ஸோ அதை பற்றி சில விஷயம் ஃபன்னி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி வந்து உருவாச்சு என்ன மாதிரி அந்த சாங் ஸ்டூடியோவில் நாங்கள் பண்ணும்போது வி couldn't stand like we were dancing. ஸோ டான்ஸ் பண்ணிகிட்டே தான் அந்த பாட்டே நாங்கள் ரெக்கார்ட் பண்ணோம் இல்லை எழுதணும். நம்ம சந்தோஷ் சார் அந்த ஒத்தடி பீட்டு போட்டோன்னே ஓகே இப்படியா சரி எழுதலான்னு சொல்லி உட்காந்தோம் அந்த பாட்டு எழுதணும். ஸோ நிக்கல் வந்து ஒரு பேசிக்காக ஒரு ட்ராக் என்ன ஐடியா பார்த்தீங்கன்னா லேண்ட் அப்டக்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய லைக் த அக்ரிகல்ச்சர் இஸ் கெட்டிங் டிப்ளீட்டட், த ஐடிஸ் ஆர் கம்மிங் இன். ஸோ it's becoming corporate and it's becoming a concrete jungle. The concrete jungle is getting increased by. So அந்த ஒரு அக்ரிகல்ச்சருக்கு சப்போர்ட் பண்ணி அது ஒரு ஒப்ரஸ் கிளாஸ் ஒரு கெட்டோ ஸ்லம் ஏரியாவுக்கு சப்போர்ட் பண்ணி எழுதுனா பாட்டு தான் அது. ஸோ இட் டாக்ஸ் அபவுட் த ரைட் டு த லேண்ட் வெர் தே ஸ்டே அண்ட் டாக்ஸ் அபவுட் த ஃபேக் பீப்புள் ஹூ கம் இன் டு அப்டேட் த லேண்ட். ஸோ அவங்களுக்காண்டி ஒரே ஒரு டைலாக் தான் நிக்கல். ஸோ அது ஹிந்தியில் சொல்ல போனால் கிளம்பு நடந்துட்டே இரு அப்படி அந்த ஒரு ஃபீலிங் தான்.
ஸோ நானும் ரேக்கும் இருக்கும். அதில் ஹிந்தி வெர்ஷனில் எம்சி மவாலி இருக்காரு. அகிலேஷ் சுத்தார் அவர் ஒரிஜினல் பேர், எம்சி மவாலி கூப்பிடுவோம். இன்ஃபேக்ட் நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கடைசியாக கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்க போகிறீங்கன்ட்டு. பட் இந்த ஒரு சாங்கில் கேட்டாலே நீங்கள் உங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி லைக் இன்னைக்கு வர யங்ஸ்டர்ஸ்க்கு அண்ட் எஸ்பெஷலி ரேப்பர்ஸ்க்கு உங்களுடைய பெஸ்ட் அட்வைஸாக என்ன இருக்கும்? ஸோ நான் வர்ற ரேப்பர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸில் எல்லாருமே சொல்லலாம் இது பெட்டராக இருக்கும் அது பெட்டராக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இது பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சால் தான் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் என்ன சொல்லலான்னு. ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அதே மாதிரி அவங்க ரியலாக இப்போ எல்லார் வீட்டில் கஷ்டம் இருக்கும். ஏன்னா ஃபுல் மியூசிக் பண்ணாதீங்க, படிங்க. ஏன்னா டோனி சொன்ன மாதிரி எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாலேஜ் தான், ஒரு எவ்வளோ நாலேஜ் இருக்குமோ அவ்வளோதான் ரேப் பண்ண முடியும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாங்கள் வளர்ந்த இடம் அப்படி. எங்களுக்கு வளரும் போதே நாங்கள் ரொம்ப நாலேஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் வளர்ந்தோம், கஷ்டங்கள் எல்லாமே. ஏன்னா எங்கள் ஸ்கூல்லே எங்களை தாராவி ஒதுக்கப்பட்ட பதில் தாராவினாலே ரொம்ப டீச்சர்ஸ் ரொம்ப அப்படி இப்படி பார்ப்பாங்க. ஏன்னா அப்படி ரொம்ப விஷயங்கள் இருக்குது தாராவிக்குள்ளே. ஸோ இதெல்லாம் பார்த்து தான் வளரும். ஆனால் இந்த வளரும் டேலண்டட் ஆர்டிஸ்ட்க்கு என்ன தேவைன்னா, நம்ம ஆக்சுவலி நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ நீங்கள் ஒரு ஃபன்னியாக ட்ராக் எல்லாம் வர ஒரு ஹிட் ட்ராக் கூட பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஆக்சுவல் ஃபார் த பீப்புள் வாட் யூ கோனா சே யோர் மெசேஜ். தேங்க்யூ ஸோ மச் டோனி அண்ட் ராஜேஷ். இவ்வளோ நேரம் எங்களுக்காக பொறுமையாக நீங்கள் இன்டர்வியூ கொடுத்ததுக்காக. நாங்கள் கேட்டதெல்லாம் பண்ணி நீங்கள் லைவாக பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சிங்க. அண்ட் எங்களுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணிருக்கீங்க தாராவிக்கு எப்போ நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களுக்கான ஒரு மெசேஜ் இப்போ காலா ரிலீஸ்க்காக எல்லாருமே ரொம்ப கியூரியஸாக இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாட் வுட் யூ லைக் டு சே டு தேம்? Thank you people. Kala audio launch ku 1 million views. Thank you for your support. எல்லாரும் ஃபேமிலியோட போய் காலா படத்தை பாருங்க. வர எல்லாரும் இந்த மியூசிக்கை என்ஜாய் பண்ணுங்க. ஸ்பெஷலி எல்லா பவர்ஃபுல் ட்ராக் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போர்ட். ரஜினி சார் இருக்காரு, இன்னும் நிறைய டேலண்டட் ஆர்டிஸ்ட் அதில் நடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாரோட ஹார்ட் எஃபர்ட் இருக்குது அதில். ஸோ கண்டிப்பாக தாராவியோட ஸ்ட்ரகிளும் என்னென்னு உங்களுக்கு இந்த மூவி த்ரூ தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கணும். நன்றி. And subscribe to Out of Focus. Subscribe, share, like, comment and follow man. That's right. Peace. அந்த பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. that's right.